வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இந்தியாவுல சூரிய ஒளிக்கு பஞ்சமே இல்ல. ஆனா நம்மள நிறைய பேருக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கு. அதே மாதிரி நல்ல சாப்பிட்டும் கூட பலருக்கு வைட்டமின் B12 பற்றாக்குறை இருக்கு. இந்த விசித்திரமான முரண்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல வெயிலுக்கா பஞ்சம், வருஷம் முழுக்க சூரியன் பிரகாசமா இருக்கு. அப்படி இருந்தும் இந்த சன்ஷைன் வைட்டமின்னு சொல்ற வைட்டமின் டி குறைபாடு ஏன் இவ்ளோ பொதுவா இருக்கு? இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான பதிலை தான் நாம தேட போறோம். ஓகே, இப்போ ரெண்டு முக்கியமான வைட்டமின்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒன்னு வைட்டமின் டி, அதாவது சூரிய ஒளி வைட்டமின். இன்னொன்னு வைட்டமின் B12, நம்மளோட எனர்ஜிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான வைட்டமின். இந்த ரெண்டு குறைபாடுகளுமே இந்தியர்கள் மத்தியில ரொம்பவே சகஜமா காணப்படுது. சரி, வாங்க இந்த முரண்பாட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட தினசரி பழக்க வழக்கங்கள் தானே சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, நாம கூட அறியாம செய்யற சில சின்ன சின்ன தவறுகள் தான் இதுக்கெல்லாம் காரணம். இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. விஷயம் என்னன்னா, நமக்கு எவ்வளோ நேரம் வெயில் கிடைக்குதுங்கிறத விட என்ன மாதிரியான வெயில் கிடைக்குதுங்கிறது தான் முக்கியம். நம்ம உடம்புக்கு வைட்டமின் டி தயாரிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான UVB கதிர்கள் தேவைப்படுது. நம்மளோட ஒரு நாள் எப்படி போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. காலையில இளவெயில்ல இருப்போம், ஆனா அப்போ UVB கதிர்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். எப்போ UVB கதிர்கள் அதிகமா இருக்கோ, அதாவது காலையில 11 மணிலிருந்து மதியம் வரைக்கும், அப்போ நாம ஒன்னு ஆபீஸ்ல இல்லனா வீட்டுக்குள்ள இருப்போம். ஒருவேளை வெளியே போனாலும் நம்ம உடம்ப முழுசா மூடிட்டு தான் போவோம். இதனால தேவையான சூரிய ஒளி நம்ம தோல்ல படுறதே இல்ல. இதுக்கு இன்னொரு பயோலாஜிக்கல் காரணமும் இருக்கு. நம்ம ஸ்கின் கலருக்கு காரணமான மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமி ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் மாதிரி வேலை செய்யுது. இது சூரியனோட பாதிப்புலேருந்து நம்மள காப்பாத்தினாலும் அதே சமயம் நம்ம உடம்பு வைட்டமின் டியை உற்பத்தி செய்யற வேகத்தை குறைச்சிடுது. சரி, வைட்டமின் டி கதை அப்படின்னா இப்போ வைட்டமின் B12 பக்கம் வருவோம். வைட்டமின் B12 பொதுவா அசைவ உணவுகள்ல தான் அதிகமா இருக்கு. ஆனா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் ஏன் இந்த குறைபாடு வருது? இதுக்கான முக்கியமான காரணம் நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு பொதுவான பழக்கம். அது என்னன்னா, சாப்பிட்ட உடனே டீயோ காஃபியோ குடிக்கிறது. இந்த பழக்கம் நம்ம சாப்பிட்ட உணவுல இருக்கிற சத்துக்களை, குறிப்பா வைட்டமின் B12 நம்ம உடம்பு ஏத்துக்க விடாம தடுத்துருது. இது மட்டும் இல்லாம சில பேருக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லனா வயிறுல பிரச்சனைகள் இருந்தாலோ இல்ல சில குறிப்பிட்ட மருந்துகளை எடுத்துக்கிட்டாலோ உடம்பால வைட்டமின் B12 சரியா உறிஞ்சிக்க முடியாது. ஓகே, பிரச்சனைகள் என்னென்னு பார்த்துட்டோம். இதுக்கு தீர்வு இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதுவும் நம்ம கிச்சன்லயே இருக்கு. முதல்ல உணவுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலான்னு பாப்போம். வைட்டமின் டிக்கு கொழுப்பு நிறைஞ்ச மீன்கள், செறிவூட்டப்பட்ட பால், அப்புறம் ரொம்ப முக்கியமா முட்டையோட மஞ்சள் கரு, இது எல்லாமே ரொம்ப நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளை கருவை விட மஞ்சள் கரு தான் இங்க ஹீரோ. இப்போ ஒரு சூப்பரான சிம்பிளான டிப் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காளான்ல வைட்டமின் டி அளவை இயற்கையாவே அதிகரிக்க ஒரு சுலபமான வழி இருக்கு. ரொம்ப சிம்பிள். காளான் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நல்ல வெயில்ல வச்சிடுங்க. அவ்வளவுதான். இப்படி செய்யறப்போ காளான்ல வைட்டமின் டி அளவு இயற்கையாவே பல மடங்கு அதிகமாகிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை சமைச்சு சாப்பிடலாம். சரி, வைட்டமின் B12 பொறுத்த வரைக்கும் அசைவ சாப்பாட்டுக்கும் சைவ சாப்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஈரல், மீன் மாதிரியான அசைவ உணவுகள்ல B12 ரொம்ப அதிகமா இருக்கு. தயிர், பன்னீர் மாதிரியான சைவ உணவுகள்ல இருக்கு, ஆனா ஒப்பிடும்போது அளவு கொஞ்சம் கம்மிதான். அப்ப நான்வெஜ் சாப்பிடுறவங்க ஆட்டு ஈரல் இல்லனா கோழி ஈரல், மீன், முட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்க வெஜிடேரியன்னா உங்க உணவுல தயிர், மோர், பன்னீர் மாதிரியான பால் பொருட்களை அதிகமா சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். உணவுல மட்டும் கவனம் வச்சா போதுமா? இல்ல, நம்மளோட சின்ன சின்ன அன்றாட பழக்கங்களை மாத்திக்கிட்டாலே பெரிய ரிசல்ட் கிடைக்கும். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்ட உடனே டீயோ காஃபியோ குடிக்காதீங்க. குறைஞ்சது 1 மணி நேரம் கழிச்சு குடிங்க. இந்த சின்ன மாற்றம் உங்க உடம்பு சத்துக்களை உறிஞ்சுக்க பெரிய அளவுல உதவி செய்யும். நம்ம வீடுகள்ல நாம தெரியாம பண்ற இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? பாலை திரும்ப திரும்ப சூடுபடுத்துறது. பாலை ஒரு தடவை காய்ச்சினா போதும், அடிக்கடி சூடுபடுத்தும் போது அதுல இருக்கிற வைட்டமின் B12 அழிஞ்சு போயிடும். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைக்கு வருவோம். நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு, வைட்டமின் குறைபாடு இருக்குமோன்னு நினைச்சிட்டு சப்ளிமெண்ட்ஸ் அவங்களாவே எடுத்துக்கிறது. உடம்புல குறைபாடு இருக்குமோன்னு நாமளே முடிவு பண்ணிட்டு ஹை டோஸ் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிடுறது சரியா? கொஞ்சம் யோசிங்க. நிச்சயமா இல்ல. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறது ரொம்ப அவசியம். வைட்டமின் டி உடம்புல அதிகமானா கூட அது பல பிரச்சனைகளை உண்டாக்கும்.
அப்போ சரியான வழிமுறை என்ன? முதல்ல உங்களுக்கு உடம்புல தெரியற அறிகுறிகளை கவனிங்க. சோர்வு மாதிரி ஏதாவது இருந்தா முதல்ல ஒரு ரத்த பரிசோதனை செஞ்சு பாருங்க. அந்த ரிப்போர்ட்டோட டாக்டர் கிட்ட போய் அவர் சொல்ற சரியான அளவுல மட்டும் மருந்துகளை எடுத்துக்கோங்க. இத ஒரு கோல்டன் ரூல் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. உங்க உடல்நிலைய பத்தி நீங்களா எதையும் யூகிக்காதீங்க. டெஸ்ட் பண்ணுங்க, உண்மைய தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு அடிக்கடி டயர்டா இருக்கா? சின்ன வேலை செஞ்சா கூட ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றீங்களா? ஒருவேளை உங்க சோர்வுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற காரணம் இந்த வைட்டமின் குறைபாடா இருக்கலாம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.